தீபாவளியை நரகாசுர வதம் நாளாக நாம் பார்க்கிறோம். வட இந்தியர்கள் பார்த்தோம்னா ராமபிரான் ராவண வதத்தை முடித்து கொண்டு அயோத்திக்கு திரும்பிய நாளாக பார்க்கிறார்கள். இதில் எது சரி என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவருக்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இரண்டுமே சரிதான். இப்படி புரிஞ்சுக்கங்களேன். ராமாயணம் என்பது திரேதாயுகத்திலே நடந்தது. நரகாசுர வதம் என்பது அங்கே கிருஷ்ண பரமாத்மாங்கிறது முக்கியமான இடத்தினை பிடிக்கிறார். அப்படி பார்க்கும்பொழுது இது துவாபர யுகத்திலே நடந்தது. ஏன் ராமர் ராவணனை வதம் செய்து திரும்பிய நாளிலே நரகாசுர வதம் என்பது நடந்திருக்க கூடாதா? இது ரெண்டுமே நிஜம்தான் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். இதனை எப்படி சார் அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? நமக்கு நரகாசுர வதம் தானே வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். இது ராமன் அயோத்திக்கு திரும்பிய நாளாக எப்படி பாக்குறீங்கன்னு சொன்னா, அந்த தீபாவளி அடுத்து வரக்கூடிய அமாவாசை நாள் அன்றுதான் ஸ்ரீராம பட்டாபிஷேகம் என்பதை வட இந்திய பஞ்சாங்கங்கள் வலியுறுத்தி சொல்கின்றன. ஸ்ரீராமரனுடைய பட்டாபிஷேகம் நடந்த நாளாகவும் இருக்கிறது. விக்ரமாதித்ய பட்டாபிஷேகம் என்பதையும் பஞ்சாங்கத்திலே கொடுத்திருப்பார்கள். விக்ரமாதித்ய மகாராஜா நமக்கு தெரியும் தானே. அந்த விக்ரமாதித்யன் அவன் பட்டாபிஷேகம் செய்து கொண்ட நாளும் இதே நாளில்தான் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தி சொல்லியிருக்கா.